என்ன மாப்பிள காலையில இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? மாமா இப்போதானே எனக்கு கல்யாணம் ஆணுச்சு. அதான் புது மாப்பிள்ளை பொண்ணு தனியாக இருக்கணும்னு என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க மாமா. எது பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிருச்சா? அப்ப நீ சந்தோஷமா இருக்கலாம்ல மாப்பிள? ஐயோ மாமா நீ வேற கடுப்பு கலப்பாதியா, சும்மா இருயா. மாப்பிள இந்த ஆடி மாசத்தை பத்தி உனக்கு இப்ப தெரியாது மாப்பிள. இந்த ஆடி மாசங்கிறது கடவுள் ஆம்பளைகளுக்காக கொடுத்த ஒரு வரம். உனக்கு இப்ப புரியாது. கல்யாண புதுசுல அந்த மயக்கத்துல இருக்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக இந்த ஆடி மாசத்தோட அருமை உனக்கு புரியும் மாப்பிள. மாமாவோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. இன்னும் 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறம் தெரியும் மாப்பிள. ஏண்டி என்னதான் ஆடி மாதத்தில் ஆஃபர் போட்டிருந்தாலும் அதுக்காக இப்படியா 10 புடவை வாங்கிட்டு வந்திருக்க? என்னங்க நீங்க சும்மா இருங்க. போன வருஷம் கொரோனாவில் லாக்டவுன் போட்டாங்கல்ல, அப்போ ஆடி ஆஃபர் போடலைல்ல, அதுக்காக சேர்த்து எடுத்து வந்திருக்கேங்க. எது போன வருஷம் லாக்டவுனுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தியா? அடிக்கு இருக்கும் அவளை. என்னங்க ஆடி மாதம் பிறந்து ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க டிவியில் எவ்வளோ விளம்பரம் போடுறாங்க. வாங்க போயிட்டு வருவோம். எது ஆடி ஆஃபரா? அது கிடக்குது செல்லம். நான் உனக்கு ஆஃபர், நீ எனக்கு ஆஃபர். நமக்கு எதுக்கு அந்த கடையில் தர ஆஃபர்? சொப்பா இந்த ஆடி மாதம் வந்தாதப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இல்லைன்னா மாதம் மாதம் ஏதாச்சும் ஒரு கல்யாணம், காது குத்து, வீடு கொடுத்தனா அப்படின்னு எவனாச்சும் ஒரு பத்திரிகையை கொண்டு வந்துடுறான். எல்லா இடத்துக்கும் நம்மளே அலைய வேண்டியதாக இருக்குது. இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியை தருதுப்பா சாமி. என்னங்க ஆடி மாசத்துல சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டா குடும்பத்துக்கு ஆகாதாமே பெரியவங்களாம் சொல்றாங்கங்க. ஏண்டி அத்தை மாதத்தில் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லாம் கலெக்டராகவும் இன்ஜினியருமா வந்து பிறந்துட போகிறாங்க. அடிப்பொடிக்கு இருக்குமா அவளை? ஏண்டா ஆடி மாதமே பிறந்துச்சு, ஊரில் எல்லாரும் கல்யாணம் பண்ணி ஆடி மாதம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீ என்னடா இன்னமும் இப்படியே இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடா? யார் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு என்ன? நாங்கள் எதுக்கு வெக்கப்படணும்? எங்களுக்கு தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்கல்ல, எங்களுக்கு அது போதும்ல. உனக்கெல்லாம் கடைசி வரையும் கல்யாணமே ஆகாதுடா. ஏண்டி ஆடி மாதத்துக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்க தான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு இல்லடி. நீ எல்லாம் கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகுது. நீ எல்லாம் போகலாண்டி. போயிட்டு வந்தால் என்ன தப்பு? ஒரு மாதம் இருந்துட்டு வாவேன். நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறேன். அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே? அப்படி சொல்லலடி, போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு வான்னு சொன்னேன். அண்ணே அவனை ஏன்னா அடிச்சிங்க? ஏது அடிச்சனா? அவனை கொன்னே போட்டிருக்கணும். அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? அண்ணே ஆடி மாதத்துக்கு நகைக்கு துணிக்கெல்லாம் ஆஃபர் போடுறாங்களே, இந்த காய்கறிக்கெல்லாம் ஆஃபர் போடுவாங்களா இல்லையான்னு கேட்குறான் என்கிட்ட. இவனை கொல்லணுமா அண்ணே? நீயே சொல்லு. நீங்கள் அடித்ததில் தப்பே இல்லைண்ணே. என்ன மச்சான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு? ஆமாம் மச்சான், புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா அப்படியே ரெக்கை கட்டி பார்க்குற மாதிரி இருக்கு மச்சான். மச்சான் கல்யாண புதுசில் ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக ரெக்கட்டையெல்லாம் பிடுங்கி வச்சுருவாங்க மச்சான். மச்சான் உன் பொண்டாட்டி மாதிரி இல்லை மச்சான். என் பொண்டாட்டி சும்மா தங்கமாக பார்த்துக்கிறேன் மச்சான். டே ரொம்ப ஆடாதியடா. கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகலை, இவ்வளோ புகழ்கிற. இன்னும் 1 வருஷம் போட்டு மச்சான், அதுக்கப்புறம் வந்து இதே வார்த்தையை சொல்கிறியான்னு பார்ப்போம். போயிட்டு வா மாப்பிள்ளை. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ளை. சும்மா இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? ஆடி மாதம் காத்த அடிக்க வாடி புள்ள சேர்த்த அன்னைக்கம்மா நேமாங்குயிலே அப்படி இருக்கு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை
கல்யாண புதுசில் இப்படி தான் மாப்பிள்ளை இருக்கும். ஆடி மாதம் கதை அடிக்க வாடி புள்ள சேர்த்த எனக்கு அப்படின்னு பாட்டு பாடுவ. இன்னும் ஒரு 2 3 வருஷம் போனதுக்கப்புறம் எவன்டி உன்னை பெத்தான் 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 கையில் கிடச்சான் செத்தான் செத்தான்னு நீ பாட்டு பாடுறியா இல்லையான்னு பார்க்குறேன் மாப்பிள்ளை. நானும் இதே ஊரில் தான் இருக்கேன், பார்க்குறேன்.